கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்குப் போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனைத் தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த நாளில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்றிருக்கிற தலைப்பு என்ன என்று சொன்னால், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்ற ஒரு தலைப்பு. நான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை தொடர்ந்து படித்து கொண்டு இருக்கிறேன். படித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இந்த வேத வசனமானது என்னோடு கூட இடைப்பட்டது. அதை பேச வேண்டும் என்ற உந்துதல் எனக்குள்ளாக வந்ததினால இந்த வேத வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, சவுல் எருசலேமிலிருந்து தர்சு பட்டணத்துக்கு செல்லுகிறார். அங்கே செல்வதனுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், சீசர்களை, அங்கே இருக்கிற கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்களை சிறை கொண்டு வர வேண்டும். அந்த நிலைக்காக அவர் செல்லுகிறார். செல்லும் பொழுது இடையிலே ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார், அங்கே சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எனக்கே இப்போதான் ஞாபகம் வருது. வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பார்த்தியா? பார்க்கலையா? பார்த்தீங்களா? சரி, அதுக்கு பதில் என்ன சொல்லுங்க. யூத்துக்கு இல்லைப்பா, ஒகேம்பட்டை குரூப்பில் போட்டிருந்தேன். அதாவது 9வது அதிகாரம் எத்தனை வசனம்? 7வது வசனம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரம்மத்தில் நின்றார்கள். இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறான்னு சொன்னால், இந்த பவுலோடு கூட சேர்ந்து கொஞ்சம் பேர் போனாங்க. போகும் பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அதாவது பவுலும் தெய்வமும் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். அவனுடனே பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும், அதை ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. என்ன சத்தம்? ஒருவேளை பவுல் பேசுறதா இருக்கலாம், இல்லை தெய்வம் பேசுகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்னாங்க. சத்தத்தை கேட்டாங்க. இவருக்கு கண்ணு தெரியாது. யாருக்கு? பவுலுக்கு கண்ணு தெரியாது. ஏன்னா கண்ணு குருடாக்கப்பட்டாயிடுச்சு. இப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன, ஒரு சத்தத்தை கேட்டாங்க. பார்த்தா யாரும் இல்லை. யார் மட்டும் தான் இருக்கிறா? சவுல் மட்டும் தான் இருக்கிறார். 22வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையும் அவர்கள் என்ன செய்யல? கேட்கவில்லை. அப்படிதான் வாசிக்கிறோம். இங்க சத்தத்தை கேட்டார்கள், அங்க சத்தத்தை கேட்கலன்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு விட கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? இல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் லூக்கா தான் எழுதுறாரு. ஓகே, அதுதான் பவுல் தான் சொல்றாரு. பவுல் அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, இங்க சத்தத்தை கேட்டார்கள், அங்க என்ன செய்யல? சத்தத்தை கேட்டாங்க, ஒருவரையும் என்ன செய்யல? காணல அப்படின்னு இங்க எழுதுறாரு. அங்க எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, எத்தனாவது வசனம்? 9. சத்தத்தை, என்னுடனே பேசினவருடைய சத்தத்தை அவங்க என்ன செய்யல? கேட்கல. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய பேசினவருடைய சத்தத்தை என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அதான் ஆக மொத்தம் என்ன சத்தத்தை?
ஓகே. பொதுவான என்ன சத்தம்னு கேட்கிறேன். பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டாங்க. அது இடி முழக்க சத்தமோ அது என்ன சத்தமோ இல்லை. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம், பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரை என்ன செய்யல, காணல. ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. இவரு ஒரு இடி முழக்க சத்தத்தை, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. அந்த சத்தத்தை மட்டும்தான் கேட்குறாங்க. ஆனா என் கூட பேசினவருடைய சத்தத்தை என்ன செய்யல, அதை தான் அங்க சொல்றாரு. கேட்கல. ஆனா பேசினவருடைய சத்தத்தை கேட்கல. ஆனா ஒருவரையும் என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற கருத்து. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இவர் சொல்ற கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சத்தத்தை கேட்டாங்க. ஒருவேளை இடி முழக்க சத்தம். அங்க சவுலே சவுலே நீ என்ன, அதை என்ன வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில், அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யான் என்று கேட்டார். அதற்கு நான், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், அதை கேட்டுக்கிட்டே வர்றார். அதான் இல்ல, கரெக்ட். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒரு பெரிய இடி சத்தம் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டமான்னு ஒரு இடின்னு ஒரு சத்தம் விழுந்துச்சுன்னா இந்த சத்தத்தை கேட்டிருக்கலாம். நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல, ஒரு இதுக்கு சொல்றேன். ஒரு சத்தத்தை, ஒரு இடி ஒன்று சத்தம் கேட்டு இருக்கு. ஏன்னா தேவன் பேசும் பொழுதெல்லாம், பழைய ஏற்பாட்டில் பேசும்போதெல்லாம் இடி முழக்கத்தோடு கூட பேசினாரு. ஆமா, அதான். அப்ப சத்தம் பழைய ஏற்பாட்டில் பயங்கர சத்தம் கேட்டுச்சு. அதை ஜனங்கள் கேட்டாங்க, அதனால பயந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோன்னா, அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணல. அப்புறம் எத்து நின்னாங்க, சத்தத்தை கேட்டிருக்காங்க. நான் 7வது வசனத்தை சத்தத்தை கேட்டாங்க. அது எந்த சத்தம்னு என்ன சொல்ல எனக்கு தெரியாது. ஒருவர். அப்ப அவர்கிட்ட யார்கிட்ட, கடவுள் சவுல்கிட்ட பேசின சத்தத்தை கேட்டாங்க. யாரையும் பார்க்கல. அதனாலதான் பிரமிப்பு வந்தாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அது எந்த சத்தமா இருந்திருக்கணும். சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு சத்தம் பேசுறாருல. இந்த சம்பாஷணையில கேட்டிருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு பார்த்தா யாருமே இல்லை. ஆனா 22 என்ன வாசிக்கிறோம், சத்தத்தை கேட்கல அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. அதனால அடுத்த வாரத்தில் இதை யோசனை பண்ணிட்டு வாங்க. அவர் சொன்னது அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரு. நான் தேட மாட்டாங்க. இப்ப நான் எப்படி இப்படி சொல்ல வரேன்னா, ஆமா, அந்த சத்தத்தை கேட்டாங்க. ஆனா அந்த சத்தம் புரியுறது மாதிரி யாருக்கு மட்டும் தான் புரியுதுன்னா பவுலுக்கு மட்டும் தான். ஏன்னா அதை கேட்டுதான் அவன் ரசிக்க வரும், மற்றவங்களை ரசிக்க பண்ணலாம்.
பேசுற சத்தம் எல்லாரும் கேட்டது அப்படின்னா அப்போ நீ பேசின சத்தம்னா ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது மறைமுகமாக பேசியிருப்பாரா? அப்போ ஒரு ரகசியத்தை பேசியிருக்க மாட்டார்ல. இப்போ சத்தத்தை கேட்டார்னா பவுல்கிட்ட பேசும்பொழுது அப்போ இதை வச்சு தான் நிறைய பெந்தகோஸ்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ரகசிய மொழி. கிடையாது. அவர் சொல்லும் போதே முள்ளில் உதைக்கிறது ஒன்று கடினமா அப்போ இதெல்லாம் கேட்குற யார் கேட்கிறாரு? பவுல்கிட்ட ஒரு ஆள்கிட்ட தான் கேட்கிறாரு. இந்த சத்தத்தை எந்த சத்தம் கேட்குறாரு? அப்போ ஒரு சத்தம்னா பவுல்கிட்ட பேசும் பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிற ஒரு சத்தம் வருது இல்லையா? இது சத்தமாகவே தான் இவங்க கேட்குறாங்களா? எப்படி சத்தமாக எப்படி கேட்க முடியும்? அப்போ வார்த்தை வந்திருக்கும்ல. வார்த்தை உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். யாரை கடவுள் அங்க எந்த நோக்கத்துக்காக அதை செய்யறாரோ அவனுக்கு அது புரியுது, மற்றவங்களுக்கு அது புரியாது. வாய்ஸ் தான் இருக்கு. அதான் சொல்கிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் வாய்ஸ் பேசுறது, பவுலோடு பேசின அந்த சத்தம். இப்போ நான் பேசுகிறேன்ல, இப்போ நான் தாசன்கிட்ட பேசுகிறேன், இவன்கிட்ட நான் பேசுகிற விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் 22 எழுதும் பொழுது சத்தத்தை கேட்கல அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது இவனோட இண்டிவிஜுவலா பேசின ரகசியங்களை குறித்து அவர் பேச ஒருவேளை கேட்க மாட்டிருக்கலாம். ஏன்னா பவுல்கிட்ட மட்டும்தான் பேசிட்டே இருக்கிறார். இவன் சுரேஷ் பதி ஏதோ சொல்ல வர சொல்லுங்க. புரியல, சொல்லுப்பா. ஆ ஆ ஆ ஆ ஏய் பயங்கரமான ஐயா, பயங்கரமான வியாக்கியானம் சொல்லிக்கிறீங்களா ஐயா? கண்ணு தெரியல. ஓகே, ஒருவேளை அந்த ஒளி எல்லாருக்கும் எல்லாருமே கூட இருக்கணும். அங்கே கூட இருக்கிறது ஒளி பவுல் தான். பேசுறது இடைவிடுறது பவுலோட மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு, மற்றவங்க பேசவே இல்லை. எல்லாமே சிங்குலர்ல தான் டயலாக் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே பாரு, ரசிக்கப்படுவதற்கான அவ்வளவுதான் ரசிக்க போறாரு. சரி, ஓகே. இதை நீங்க அடுத்த வாரம் இன்னைக்கு இதை தெளிவாக சிந்திச்சுட்டு வாங்க, நம்ம அந்த கதைக்குள்ளே போவோம். ஓகே, இன்னைக்கு சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, இல்லைன்னா சொல்லலை. எல்லாரும் சொன்னதும் கரெக்டு தான். இன்னும் தெளிவாகவே நம்ம என்ன செய்வோம், ஒரு முடிவுக்கு வருவோம். அடுத்த வாரம் என்ன செய்யுங்க, நிறைய பேர் நீங்கள் இப்போ தான் பதில் சொல்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் இப்போ அதை திருப்பி பார்த்து பதில் சொல்கிறீங்களே வரையும், அதனால தான் நமக்கு சரியான ஆன்சர் வர மாட்டேன்னுது. அதனால் நான் சொன்னது ஒரு வாரம் ஆகி போச்சு. இந்த வாரம் மெசேஜே அதுதான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அடுத்த வாரம் வரும்பொழுது இதை நம்ம தெளிவாக என்ன செய்வோம், யோசிப்போம். கேட்டது கேட்காது என்னன்னு சொல்லி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போவோம். ஓகே, அப்போ 9வது அதிகாரத்தில் பவுல் இன்னும் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி பவுல் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாரா? இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லை? இங்கே என்ன வாசிக்கிறோம், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ இதுக்கு முன்னாடி பவுல் ஜெபம் பண்ணாமல் இருந்திருப்பாரா? ஜெபம் பண்ணியிருப்பார். அந்த ஜெபம் வித்தியாசமான ஒரு ஜெபம். இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண ஜெபமும் இனிமே ஜெபிக்கிற ஜெபமும் வித்தியாசமான ஜெபம் இல்லையா? அப்போ ஜெபம் என்பது சரியான, அது 2 விதத்தில். நான் சரியானவன் என்ற எண்ணத்தோடு ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு, உண்மையாகவே தன்னை யார் என்று புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு. 2 ஜெபங்கள் உண்டு. ஒன்று, நான் சரியானவன், நான் நல்லவன், நான் நல்லவன் என்று நான் நல்லவன் என்று எந்த எண்ணத்தோடு ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கு. நான் நல்லவன் தான், நான் யாருக்கு எந்த தீமையும் செய்யலை, நான் குறைவுள்ளவன் கிடையாது, நான் எல்லா விதத்திலையும் நான் சரியானவன் தான், அப்படி ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு. 2வது என்னன்னா, உண்மையாகவே தன்னை யார் என்று புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு. அப்ப ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்துல இருக்குன்னு பார்க்கணும். நான் நல்லவன் என்று ஜெபிக்கிறோமா, இல்லை தன்னை யார் என்று புரிந்து கொண்டு ஜெபிக்கிறோமா? இல்லையா? அப்ப ஜெபிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் இருப்போமானால் அது பெரிய ஒரு பாவம். அது நீங்க பாருங்க, இது யாத்திராகமம் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி,
தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அவர் சொல்ற, இங்க பார்ப்பா, தவளைகள் வந்து உன் வீட்டெல்லாம் நிரப்ப போகுது, பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. அதனால நான் என்ன செய்வேன்னா, நான் உனக்காகவும் உன்னுடைய ஊழியக்காரருக்கும் உன்னுடைய எல்லாத்துக்கான ஜெபம் பண்ண போறேன். அப்படி நான் ஜெபம் பண்ணேன்னா நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே ராஜா வந்து ஜெபிக்க சொல்லிட்டாரு, ஜெபம் பண்ணுனதுனால பல விஷயங்கள்லாம் மாறி போச்சு அப்படிங்கிற பெருமை உனக்கு சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்வன் என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவன் நாளைக்கு ஜெபிக்கலாம் அப்படின்றார். ஜெபம் என்பது ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் வரும்பொழுது சரியா ஜெபிக்கலன்னா இன்னொரு நேரம் கிடைக்காது. பார்வன்ட்ட சொல்றாரு, தவளைகள் எல்லா இடத்தையும் நிரப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கு, நான் உனக்காக உன்னுடைய ஜனங்களுக்கான ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நான் ஜெபம் பண்ணேன்னா இதுக்குண்டான பெருமை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பார்வன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க நாளைக்கு என்று சொல்லி ஜெபத்தை நீங்க தள்ளி வைப்பீர்களானால் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திச்சே ஆகணும். பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் அமையும் பொழுது, ஜெபிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஜெபிச்சிடணும். தேவனோடு உறவாடிடணும். தேவனோடு உறவாடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தும் நீங்கள் செய்யாமல் நாட்கள் கடத்தினீர்களானா அன்றைக்கு கிடைக்க வேண்டிய காரியங்களோ இல்ல அன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்துகளோ தடை செய்யப்பட முடியாமல் போயிடும். நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஜெபிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது ஜெபிக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலதாமதம் பண்ணுகிறதா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே. ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் வரும் பொழுது ஜெபிச்சிடணும். பார்வன் சொல்றாரு, இன்னைக்கு வேணாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். நாளைக்கு ஜெபம் பண்ணலன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு தானே போயிடும் இல்லையா? அங்க தவளைகள் வந்து தான் போயிடும். நீ வராம இருக்கணும்னா ஜெபம் பண்ணு, நான் உனக்காக ஜெபம் பண்றேன்றாரு. இதுல பெரிய பிரச்சனை விஷயம் என்னன்னா, மோசே சொல்றார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது நாளைக்கு பார்த்துக்கலாம். காலதாமதம் பண்ணாதீங்க, காலதாமதம் பண்ணக்கூடாது. இங்க வாசிக்கிறோம், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது ஒரு சந்தர்ப்பம். பவுல் ஜெபிக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்குள்ள மாறிட்டார். அவர் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக அவர் போயிட்டார். நான் எப்பொழுதே சொல்லுவேன் இல்லையா, நீங்க ஜெபிக்க மறந்துட்டீங்கன்னா ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுலயே நீங்க ஜெபிக்காம போயிட்டீங்கன்னா பிரச்சனை உங்களை சார்ந்துரும் இல்லையா? நீங்கள் ஜெபிக்காம வேதத்தை படிக்காம பல விஷயங்களை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா செய்வதற்குண்டான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். அதையும் நீங்க மீறிட்டீங்கன்னா பிரச்சனை நீங்க சந்திச்சே ஆகணும், கஷ்டப்படணும். ஜெபிக்க வேண்டிய சமயத்தில் ஜெபிக்கணும் இல்லையா? அப்போ இந்த பவுல் யார் என்று சொன்னா ஒரு பரிசேயர் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பரிசேயர். நீங்க பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரெயரில் பிறந்த எபிரெயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இந்த பவுல் யார்? ஒரு பரிசேயர். பரிசேயனா இருப்பதனாலே பரிசேயர் என்னென்ன முறையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை என்ன செஞ்சிருவார். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய மகனுக்கு 8ஆம் நாளில் என்ன செய்யப்பட்டது? விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. லேவியராம் புஸ்தகத்திலே 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்படவே என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்பட்டது. ஆக நியாயப்பிரமாணத்தின்படி வேத வசனத்தின்படி தன்னை மாற்றிக்கொண்டவர் தான் இந்த பவுல் இல்லையா, பரிசேயர். பாருங்க 22ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல, நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்ச்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து. கமாலியேலுடைய பாதத்திலே வேத வசனத்தை கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன் இல்லையா? கமாலியேலுடைய பாதத்திலே வேத வசனத்தை கற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன். வேத வசனத்தை கற்றுக்கொள்வதிலே வேத வசனத்தின்படி வாழ்வதிலே ஆர்வம் உள்ளவர் தான் இந்த பவுல் இல்லையா? நான் ஒரு பரிசேயன் என்பதற்காக சொல்ல வரேன். பரிசேயருடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே,
நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டுச் சொன்னான். 8வது வசனத்துல என்னத்தினாலென்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவ்விரண்டும் உண்டு என்று சொல்லி மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்பதை என்ன செய்வாங்க? பரிசேயர்கள் நம்புவாங்க இல்லையா? பரிசேயருடைய என்ன? உயிர்த்தெழுதலை நம்பக்கூடியவர்கள் பரிசேயர்கள். ரோமர் 10:2 இப்படி வாசிக்கிறோம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். தேவனை பற்றிய வைராக்கியம் உண்டு அவர்களுக்கு. போதும், தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு. தெய்வத்தை குறித்து யாரும் குறை சொல்லக்கூடாது. தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழணுங்கிற விருப்பம் உள்ளவங்க தான் இந்த பரிசேயர்கள். தெய்வத்தை குறித்து யாரும் அவங்ககிட்ட குறை சொல்ல முடியாது. தேவ வைராக்கியம் உள்ளவங்க, கடவுளை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ளவங்க இல்லையா? அதனாலதான் சவுல் அங்கே கொலை செய்ய போகிறார். தேவ வைராக்கியம் உள்ளவங்க அப்படின்னு வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11-12. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் ஸ்தோத்தரிக்கிறார். இந்த பரிசேயர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. நான் ஆயக்காரர், பரிசேயர் அவங்கள மாதிரிலாம் இல்ல, இவங்களை போல இல்லாததற்காக நான் என்ன செய்யறேன்? ஸ்தோத்திரம் செலுத்துறேன். நீங்க நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம நல்லவன் நினைச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் நல்லவன் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவங்கள போல எல்லாம் கிடையாது ஆண்டவரே, அவங்கள போல எல்லாம் கிடையாது, நான் நல்லவன். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். என்று தனக்குள்ளே ஜெபம் பண்றார். இதுதான் பரிசேயனுடைய ஜெபம். பரிசேயனுடைய ஜெபம் என்ன? மற்றவர்களை குறை சொல்லி தன்னை ஒரு நீதிமானாக காண்பித்து ஜெபிக்கிறவர் தான் பரிசேயருடைய ஜெபம். பரிசேயர் ஜெபிக்காதவர்களாம் இல்ல, ஜெபம் பண்ணுவாங்க. அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, மற்றவர்களை விட தன்னை ஒரு நீதிமானாக காண்பித்துக் கொள்வார்கள். அது ஜெபமே கிடையாது. அப்படி ஜெபிக்கிற ஜெபமும் ஆண்டவர் விரும்புறது கிடையாது. தன்னை ஒரு நீதிமானாகவும் மற்றவர்களை குற்றவாளியாகவும் நினைத்து ஜெபிக்கிற ஜெபமானது அது ஜெபமே கிடையாது. ஆனா ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றார்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எவ்வளவேன்னு தகுதி கிடையாது. எனக்கு அவ்வளவு என்னிடத்துல அவ்வளவு பாவங்கள். இன்னைக்கு நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் நல்லவன்னு சொல்லி சொல்ல முடியுதா? இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை குறைகள் உண்டு. இந்த குறைகளோடு கூட தேவ சமூகத்தில் நின்று துணிகரமாக ஜெபிப்போமானால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, ஆண்டவரே, உம்மை பார்ப்பதற்கு கூட என்னுடைய முகம் துணியலை, தலையை குனிஞ்சு பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். நீங்க வேற எதுவுமே கேட்க தேவையில்லைங்க. ஆண்டோடைய சமூகத்தில் எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்க எல்லாம் கேட்க தேவையில்லை. நீங்க தேவ சமூகத்தில் போய் நின்று ஒரு சொட்டு கண்ணீரை மட்டும் விட்டுருங்க. ஒரு 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 இதுல படிச்சேன், உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்தது, அதிக கனம் உள்ளது எதுன்னு சொன்னா கண்ணீர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்தது, ஒரு விஷயத்தை அசைக்க கூடியது. இப்போ உங்களை சொன்னாலும் திரும்ப செய்தி முடிஞ்சோன்னா கேள்வி கேட்டுருவீங்க, அதான் பிரச்சனை. இப்போ நம்மகிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னா பிள்ளைகளை வச்சுக்குவோம். உங்களை சொல்ல பிள்ளைகளை வச்சுக்கோங்க. பிள்ளைகள் நம்மகிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னா எப்படி கேட்குதுங்க? அழுது அடம் பிடிச்சு கேட்கும். அந்த கண்ணீர் விடும் பொழுது நமக்கு இலகாத மனசு கூட இலகிறோம். ஒருவேளை நம்ம கடினமா இருந்தா கூட வீட்டுக்காரமா ஏமா எப்பா அவன் தான் அழுகிறான கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு நீங்க இவ்வளவு கடினமா, நீங்க ஏன் இவ்வளவு கடின மனசு உள்ளவனா இருக்கிறீங்க, அவன் அழுகிறது கூட உங்களுக்கு மனசு இலகலையா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு சொட்டு அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை இருக்கு, அவ்வளவு அது ஒரு கனம் உள்ளது அது இல்லையா? அப்ப தேவ சமூகத்துல நம்ம போய் ஒரு சொட்டு கண்ணீரை நீங்க விட்டுட்டீங்கன்னா, உண்மையாகவே தேவ சமூகத்துல உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீரை விட்டீங்கன்னா அதுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. தேவன் அதுக்கு பதில் செய்வார். வேற ஒன்னும் செய்யாது. நீங்க ஒன்னும் கேட்கலாம் தேவையில்லை. நீங்க தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷி அப்படின்னு தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க.
உங்களுடைய எல்லா தேவைகளும் தேவன் அறிஞ்சிருப்பார். அவர் தெரியும். நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யறாங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்துல 7வது வசனம் 6:7. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரைப் போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா? இன்னொரு வசனம், நீண்ட நேரம் ஜெபம் பண்ண 23:14 பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்துப் போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்றது. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கிறான்லாம் நினைக்காதீங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான்லாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண தெரியுமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? நான்லாம் ரொம்ப நேரம், எப்படியும் முழங்கால் போட்டானா ஒரு 3 மணி நேரம் நிற்பேன் பிரதர். நின்னா ஆண்டவர் கொடுத்துருவாரா? என்ன பேச மாட்டேன்றீங்க? நின்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒன்றும் புரியலையா? ஒரு பக்கம் ஜெபம் பண்ணாதீங்கிறோம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்றோம். இந்த நிறைய பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க வீட்டில், டாடி நீங்கள் மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. எல்லா பிள்ளைகளும் வீட்டில் சொல்கிற ஜெபம் எப்படி தெரியுமா? எப்பா நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்கப்பா. அப்பா ஜெபம் பண்ணால் என்ன செய்வார்? கரெக்டாக அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னத்துக்காக ஜெபிக்கணுமோ அதை மட்டும் ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் அம்மாக்கள் என்ன எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? அம்மாக்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியா? பரவாயில்லையே. உங்கள் வீட்டில் ராஜேஷ் பிரதரே, உங்கள் வீட்டில் தான் நீங்கள் ஜாஸ்தி. எங்கள் வீட்டில எல்லாம் நான் ஜெபம் பண்ணா அப்படியா? வெரி குட், சூப்பர். அதுதான் நிறைய வீட்டில் கரெக்டு தான், நல்லது தான். அப்படிதான் நீண்டு தான் ஜெபம் பண்ணோம். அது என்ன நிறைய வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பையன் சொல்லுவான், ஏப்பா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு அப்பா ஜெபம் பண்ணட்டும். அப்பா ஜெபம் பண்ணால் சீக்கிரம் முடிச்சிருவாரு. அம்மா ஜெபம் பண்ணால் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் முடிஞ்சு போச்சு. அது ஒரு இதாகி போச்சு. ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்றது. ஜெபம் பண்ணணுங்க, உங்களை தப்புன்னு சொல்லலை. மற்றவங்க நம்மளை பார்க்கணும், இவங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களுடைய ஜெபம் ரொம்ப வல்லமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணாதீங்க. பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணக்கூடாது. அவசியமான தேவைகள் ஒன்று உண்டு இல்லையா? ஆஸ்பத்திரியில் போய் சாக கிடக்கிறவன்ட்டு போயிட்டு நீங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன். கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். மத்தியானம் சாப்பாட்டுக்காக போகணும். இவர் ஜெபம் பண்ண சொல்லியாச்சு ஒருத்தரை. அவர் வாரில் 2 செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஒருத்தர், அவர் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அப்படின்னு வரும்பொழுது, இயேசு கிறிஸ்து நாமம் அப்படின்னு வரும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன்ட்டார். இவர் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் ஆமேன்னு சொல்லியாச்சு. முடிஞ்சு கதைகள்னு எல்லாம் கிளம்பி. ஆக்சுவலா அவர் ஜெபம் முடிக்கல. அந்த இயேசு கிறிஸ்து நாமம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படி சொன்ன உடனே ஆமேன்ட்டாரு. எல்லாரும் கிளம்பி முடியாண்டாங்க. அவர் மட்டும் ஜெபம் பண்ணி இருந்தாரு. அவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப ஜெபங்கிறது என்னன்னா கருத்தா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஜெபத்துக்கு ஒரு வலிமை இருக்கணும். சும்மா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா அது தேவைகள் என்ன தேவையோ அந்த தேவைக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் ரொம்ப முடியாம இருக்கிறாருன்னா அதனுடைய சூழ்நிலை அறிந்து அதுக்காக ஜெபிக்கணும். ஒரு சாப்பாடு கூடிய சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜெபிக்கணும். அந்த இடத்துல போய் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜெபத்தினுடைய ஒரு மேன்மேன் ஒன்று உண்டு இல்லையா? நீங்க தனியா இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்க தனியா இருங்க. தனியா இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, முழுவதும் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது, ஒரு 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? காரியங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பு எதுவோ அதுக்காக மட்டும்தான் ஜெபிக்கணும். எனக்கு என்ன ஜெப குறிப்பு கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும். கொடுக்காத ஜெப குறிப்புலாம் நம்ம ஜெபிக்க கூடாது. ஆனா அங்க என்ன வாசிக்கிறோம்? நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஜெபம் இருக்குன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணும். என்ன வாசிக்கிறோம்? ரொம்ப நேரம். எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணனா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? கேட்டுருவாரு அப்படின்னு ஒரு எண்ணம்.
ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்டுருவாரு. உங்களுக்கு என்ன நமக்குள்ள உருவாது அப்படி கேட்க போறது கிடையாது இல்லையா? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? அதுல என்ன வச்சுக்கிறோம்? 7வது வசனத்துல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை அனுப்பக்கூடாது இல்லையா? வீண் வார்த்தையில தேவையில்லாத வார்த்தையில போடக்கூடாது. எது அவசியமோ அதை மட்டும் தான் வார்த்தைகளை சேர்க்கணும். அதிகமா பேசிட்டா ஆண்டவர் கேட்டுருவார்னு நினைக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் என்பது சுருக்கமா இருக்கணும், அழகா இருக்கணும். அந்த ஜெபம் ஒரு இப்படி நான் சொல்றேன், ஒருத்தருடைய ஜெபம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கே எனக்கு விருப்பம் இருக்கணும். நானே விரும்புற அளவுக்கு அந்த ஜெபம் என்ன செய்யணும் இருக்கணும். அதிகமா வசனிக்க கூடாது. அதிக வசனிப்பினாலையும் நிறைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்து அந்த வார்த்தையின் மூலமாக அதுக்கு மெருகூட்டம்லாம் நினைக்காதீங்க. ஜெபம் என்பது மெருகூட்டுறது கிடையாது. ஜெபம் என்பது தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு இடம். இப்படி சொல்றேன், ஒரு மேல் அதிகாரிகிட்ட போயிட்டு நின்று ஒரு விஷயத்துக்காக கேட்க போறீங்க. ஒரு மேல் அதிகாரிகிட்ட போய் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கேட்க போறீங்க. அங்க போய் என்ன செய்வீங்க? என்ன செய்வோம்? நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க அதிசயமானவர், நீங்க அதெல்லாம் செய்வாரு, இதெல்லாம் பையன் அப்படிலாம் சொல்ல முடியுமா? அங்க போய் நின்று கையை கட்டி நின்றுட்டு, ஐயா எனக்கு இந்த ஒரு வேலைக்காக வந்திருக்கேன் ஐயா. அப்படியா? ஓகே, என்ன செய்யணும்? இதில் எனக்கு ஒரு சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. ஓகே, முடிஞ்சு, அவ்வளோதான். அங்கே போயிட்டு அவர்கிட்ட எல்லாம் வர்ணிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. வர்ணிக்க வேண்டிய விஷயங்கள், வர்ணிக்க வேண்டிய இடம் தனியா இருக்கு, அங்கே வர்ணிச்சுக்கலாம். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சரியான ஜெபமா இருக்கணும். அப்ப இந்த பரிசேயருடைய ஜெபம் இருக்குன்னா ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, பார்வைக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அதிக வசனிப்போடு கூட சேர்த்து ஜெபம் பண்ணுவாங்க. அது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8-13 வரைக்கும். மார்க் 7வது அதிகாரம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் இவங்க என்ன செய்வாங்கன்னா, மனித கட்டளைகளை என்ன செய்வாங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்தக்கூடியவங்க இவங்க. மனுஷனுடைய பாரம்பரியமான கட்டளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்தக்கூடியவங்க தான் இந்த பரிசேயர்கள். அவங்க செய்யற விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு 8வது வசனத்துல மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுறீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீ கை கழுவாம உள்ள வரக்கூடாது, கால் கழுவாம உள்ள வரக்கூடாது, நீங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மனுஷனுடைய கட்டளைகள். மனுஷ கட்டளைகளை தேவ வசனத்துக்கு மேலாக உயர்த்தக்கூடியவங்க தான் அந்த பாரம்பரியமா இருக்கிறவங்க. இப்ப நம்ம நிறைய பேர் மரண வீட்டுக்கு போவோம். மரண வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பா நீ என்ன செய்யணும்? குளிச்சுட்டு தான் வரணும். ஏன் குளிச்சுட்டு வரணும்? குளிச்சுட்டு வராம இருந்தா என்ன பேச மாட்டேன்? குளிச்சுட்டு வராம இருந்தா என்ன? அப்ப குளிச்சுட்டு வரணும்னா என்னென்னலாம் செய்யணும் நான் சொல்லட்டுமா? பாக்கெட்ல இருக்கிற பணத்தை குளிப்பாட்டணும், பாக்கெட்ல இருக்கிற செல்போனை குளிப்பாட்டணும், கண்ணில் போட்டிருக்கிற கண்ணாடியை குளிப்பாட்டணும். இதெல்லாம் குளிப்பாட்டுறீங்களா? அட்லீஸ்ட் சானிடைசராவது என்ன செய்யணும்? கண்ணாடியில் தடவணும், செல்லில் தடவணும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சிருக்கிற ஒரு 10,000 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? சானிடைசர் போட்டு கழுவணும். அதை கழுவுறோமா? கழுவணும்னா எல்லாத்தையும் தான் கழுவணும். அது என்னன்னா, ஒருவேளை அவன்கிட்ட இருக்கிற நோய்கள் வரும். குளிச்சுட்டு வந்து தான் இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் தான் சாவு வீட்டுக்கு போனால் குளிக்கணும் அப்படியெல்லாம் நிறைய. இப்போ கீழே வந்து என்ன சொல்றது, பணம் கீழே வச்சிருக்கிறாங்க, மேலே மாலி வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். அந்த பக்கம் ஒரு ஸ்கிரீனை போட்டு அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் சாப்பாடு இருக்கா இல்லையா? அப்போ எங்கே போயிடுச்சு நமக்கு குளிக்கிறது? எல்லா வீட்லையும் இப்போ எல்லாம். முன்னதான் அப்படி இருந்துச்சு. முன்னதான் வந்து சாவு வீட்டுக்கு போனால்
என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வந்து குளிச்சுட்டு வரணும், குளிச்சுட்டு வெளியிலேயே தண்ணி வச்சிருப்பாங்க, அதுல குளிக்கட்டினா கூட காலையாவது தலையாவது கழுவிட்டு உள்ள வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப பாக்ஸ் வச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கிரீனை போட்டு அந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் சாப்பாடு, நல்ல பிரியாணி கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிட்டு பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்ப எங்க போயிருச்சு? இதெல்லாம் என்னன்னா இது மனுஷனுடைய பாரம்பரியத்தை, மனுஷனுடைய கட்டளைகளை தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக ஓங்கி நிக்குது. இன்னைக்கு என்னன்னா அது மேல நிக்குது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழே போயாச்சு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க மனுஷனுடைய கட்டளைகளை இங்க என்ன வாசிக்கிறோம், அப்படியே கீழே படிச்சுட்டு வரும் பொழுது குர்பான் என்கிற ஒரு கட்டளையை நீங்க வச்சுக்கிட்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையில நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க. ஆனா மனுஷன் செய்ய வேண்டிய கட்டளைகளை செய்யறீங்க. கை கழுவாம வரக்கூடாது, கால் கழுவாம வரக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதெல்லாம் செய்யறீங்க. ஆனா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மாட்டேங்க. இப்ப எது நியாயமானது? பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வேத வசனத்தின்படி நீங்க செய்ய மாட்டேன்றீங்க. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயா என்பது தேவனுடைய கட்டளை. நீங்க என்ன செய்யறீங்க, காணிக்கையை கொடுத்துட்டு இனிமே எனக்கு எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய முறைகள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வந்துடுறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்தாகணும். அதை செய்யாம நீங்க கை கழுவாம வர்றீங்க, கால் கழுவாம வர்றீங்க, நீங்க குளிக்காம வர்றீங்க, இந்த பிரமாணத்தை மேல நிக்க வச்சிடுறீங்க, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கீழே தூக்கி வச்சிடுறீங்க. இது எது நியாயமானது? இதுதான் பரிசேயர்கள் சொல்லி கொடுக்கிற ஒரு காரியங்கள். மனுஷ கட்டளையை மேல தூக்கி வச்சிடறாங்க, தேவனுடைய பிரமாணத்தை கீழே தூக்கி வச்சிடறாங்க. நீ நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? மனுஷனுடைய கட்டளைகள் மட்டும்தான் ஓங்கி நிக்குது, பிரமாணம் கீழே நிக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு யாரும் என்ன செய்யல. என்ன வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டுருதீங்க. தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை நீங்க கை கொள்றீங்க. அதுல ஆண்டவர் பிரியப்படுறது இல்ல. தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டுட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. உண்மையே சொல்ல போனா மனுஷனுடைய பாரம்பரியத்தை தள்ளி விட்டுறணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. தேவனுடைய பிரமாணம் மட்டும்தான் எனக்கு மேலானது, தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் எனக்கு மேலானது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்க வரும் பொழுது, அவருடைய தாயும் சகோதரரும் பார்க்க வரும் பொழுது சொன்னாங்க, ஆண்டவரே உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரர் வந்து நிக்கிறாங்க, பார்க்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாம் வழிவிடு எல்லாம் முன்னாடி கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டாரா? அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு தாய் யார் தெரியுமா, எனக்கு சகோதரன் யார் தெரியுமா, என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு தாயும் சகோதரன் சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் எனக்கு உறவினர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல, உறவு முறையில வந்தாங்க. ஆண்டவர் உறவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உறவை விட தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்ம அதை தான் செய்யணும். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கணும். அதை தவிர மனுஷனுடைய பாரம்பரியங்கள் மேல நிக்க கூடாது. மனுஷனுடைய பாரம்பரியத்தை மேல நிக்க வச்சுட்டோம்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை கீழே போயிடும். தேவனுடைய வார்த்தை கீழே போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எதை மேல நிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25, 28. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாட பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் என்ன செய்றீங்க? நிறைந்திருக்கிறீங்க. வெளியே பார்த்தா எப்படி இருக்கிறோம்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும்? வெளியில நல்லா இருக்கும், டைல்ஸ் போட்டிருப்பாங்க, நல்ல சிலுவை போட்டிருப்பாங்க, அதுல பேர் எதுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒண்ணு எலும்பு கூட இருக்கும், இல்ல நாத்தம் இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும் உள்ள, இல்லையா? உள்ள அப்படிதான் இருக்கும். ஆனா வெளியில எப்படி இருக்கும்? நல்ல சுத்தமா டைல்ஸ் போட்டு இருக்கும். அதைத்தான் இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்களாக புறம்பே காணப்படுறீங்க. வெளியே பார்த்தா இவராப்பா
இவருனா எப்படி தெரியுமா, நல்ல சகோதரனாச்சே, நல்ல பிரதராச்சே, இவர் நல்ல நல்ல மதிப்புள்ளவராச்சே, எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யறவராச்சே, எல்லாரும் மேல அன்புள்ளவராச்சே அப்படின்னு வெளியே தெரியும். ஆனா உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கும்? உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கும். உள்ளம் வந்து கேடுதலா இருக்கு, உள்ளத்துல மாய்மாலம் இருக்கிறது, உள்ளத்துல அக்கிரமம் இருக்கிறது. ஆனா வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். இதான் பரிசேயருடைய நிலை. வெளியில பார்க்கும்போது அழகா இருக்கு, ஆனா உள்ள ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? வெளி தோற்றத்தை பார்க்கறது இல்ல, உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷரோ வெளியே பார்க்கறாங்க, கர்த்தரோ உள்ளத்தை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். என்னுடைய உள்ளம் சரியா இருக்கணும், என்னுடைய இருதயத்துல நல்ல குணங்கள் இருக்கணும். என்னுடைய இருதயம் நல்லா இருக்குமானா என்னுடைய வெளித்தேற்றம் பிரகாசமா இருக்கும். அப்படிதான் உலக பழமொழியே அப்படிதான் சொல்லுது, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அகம் நல்லா இருக்கணும், உள்ளம் நல்லா இருந்தா மட்டும்தான் முகம் பிரகாசமா இருக்கும். முகத்தை பிரகாசமாக்கிட்டு உள்ளம் அக்கிரமும் மாய்மாலமும் நிறைந்திருக்குமானா வெளித்தோற்றங்கள் அவ்வளவு நல்லா இருக்காது. நல்லா இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். என்னுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கு யோசிக்கணும் இல்லையா? இது பரிசேயருடைய குணமா இருக்கிறது. இந்த பரிசேயர் யார பிரச்சனை பண்ண போனாங்கன்னா பாருங்க, 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தினார் என்று வாசிக்கிறோம். போதும், கர்த்தருடைய சீஷரை பயன்படுத்தினார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சவுலே சவுலே நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லுகிறார். நீ யார உண்மையில பாருங்க, இவர் யாரை துன்பப்படுத்துறாரு? கர்த்தருடைய சீஷரை தான் துன்பப்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்றார். நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். நீ எதை உதைக்கிறது தெரியுமா? முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லுகிறார். அப்பனா என்ன சொல்றார்? கர்த்தருடைய சீஷர்கள் அவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஏன்னா அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அவருடைய சீஷரை துன்பப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய சீஷர்கள் யார்? உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் சீஷர்கள். சும்மா நம்ம சொல்லிட முடியாது, இஷ்டம் போல் வாழுகிறவங்க எல்லாம் சீசன் சொல்லிட முடியாது. அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கணும் இல்லையா? காலையில கூட ஆராதனையில் சிந்திக்கும் பொழுது நான் தான் ஜீவாப்பன்னு சொல்லுகிறார். அவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்க? இன்னும் நிறைய அப்பம் கொடுப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல, நான் தான் ஜீவப்போம், என்ன புசிக்கிறவன் சொன்ன உடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க. உபதேசத்தை நிலைச்சிருக்கிறது இல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் தெய்வம் தேவைன்னு சொல்லி நிறைய பேர் வர்றோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு தேவைக்கு வந்தா அது ரொம்ப பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருவோம். ஆனா தேவனுடைய உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். இங்க என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்கிறார். 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். யார் சீஷர்? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்கணும் இல்லையா? உபதேசத்தில் நிலைத்திருக்கிறங்க அவருடைய சீஷங்க. 2வது, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தாதான் சீஷரா இருக்க முடியும். அவருடைய சீஷர் யாரு அப்படி கேட்ட, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, நான் அவருடைய சீஷர் அப்படி சொன்னா எப்படி சொல்லுவோம்? ஒருவரில் ஒரு அன்பா இருக்கணும். ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா மட்டும்தான் அவருடைய சீஷர்னு நான் சொல்ல முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என்னுடைய சீஷர்கள். நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் சீஷரா இருக்க முடியும். கனி கொடுக்க வாழ்க்கை என்கிட்ட இருக்கா? நான் நேரம் இல்லாதனால டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கேன். கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கணும் இல்லையா? கர்த்தருக்காக பிரயாசப்படணும், கர்த்தருக்காக கனிகள் கொடுக்கணும். என்னிடத்திலிருந்து நல்ல தேவனுடைய சுபாவங்கள் வெளிப்படணும், தேவனை குறித்து அறிவிக்கணும், தேவன் என்னிடத்திலிருந்து பிரதிபலிக்கணும், தேவன் என்னிடத்திலிருந்து என்ன செய்யணும்? மகிமைப்படணும். இதெல்லாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை. தேவன் என்னிடத்துல மகிமைப்படுகிறாரா? என்னிடத்துல கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கிறதா என்று வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? லூக்கா விசேஷம் 14:27
தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். நீங்க ஆண்டவருடைய சீசனா இருக்கணும்னா சிலுவையை சுமந்து கொண்டு போகணும். தன் சிலுவையை சுமக்கணும். பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் இதெல்லாம் சுமக்கணும். இதெல்லாம் சுமந்து கர்த்தரை பின்பற்றுங்கிறவங்க தான் சீசனா இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம எப்படி சீசனா இருக்க விரும்புகிறோம்? எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, பாடுகள் வரக்கூடாது, அவமானம் வரக்கூடாது, நிந்தைகள் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. சுகமா இருந்தா ஆண்டவரை தேடுவேன், சுகமா இருந்தா ஆண்டவரை பின்பற்றுவேன், எல்லாமே கிடைத்தா எனக்கு தெய்வம் தேவை அப்படின்னு சொல்றவங்க தேவனுக்கு சீசனா இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா, தேவனை தேடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, தேவனை தேடுங்க. நீங்க என்ன நிலைமையில இருக்கிற அதே நிலைமையில தெய்வத்தை தேடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்து சுமந்து வராதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். நம்ம எப்படி சீசனா இருக்கிறோம்? எல்லாம் இருந்தா ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதல்ல அர்த்தம். நல்ல சுகமா இருக்கேன் பிரதர், ஓகே, சந்தோஷம் தான். சுகமா இருக்கு, சந்தோஷம் தான், மாற்று கருத்து கிடையாது. அதே அது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருமானா தெய்வத்தை பின்பற்றி தேவனை விட்டு போவது என்பது அது சீசனுக்கு அளவு கிடையாது, இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படாத பாடுகளை நம்ம பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் படாத பாடுகளை நம்ம பட்டு இருக்கிறோம். யோவான் ஸ்நானன் படாத பாடுகளை பட்டு இருக்கிறோம். யோவான் ஸ்நானன் என்ன தவறு செஞ்சாரு? அவருடைய தலை போவதுக்கு என்ன தவறு செஞ்சாரு? பெரிய தவறு ஒண்ணு செய்யலையே. எப்பா நீ அடுத்தவனுடைய மனைவி வச்சிருக்கு தப்புப்பான்னு சொன்ன பெரிய காரியமா? அது தவறு சுட்டி காண்பிச்சாரு, இல்லையா? அவருடைய வாழ்க்கையில தவறு இல்லை, மற்றவருடைய வாழ்க்கையில இருக்க தவறுகள் சுட்டி காண்பிச்சாரு. எப்பா நீ செய்து தப்புன்னு தானே சொன்னாரு, தலை போனது. இதுக்கு வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும். தவறை தவறா சொல்லுவதற்கும் சரியை சரியாக சொல்லுவதற்கு எனக்கு தைரியம் வேணும். அதனால என்னுடைய வாழ்க்கையில பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள் எது வந்தாலும் சகிக்கக்கூடிய தன்மையோடு கூட தேவனை பின்பற்றணும், இல்லையா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 33வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. நமக்கிட்ட இருக்கிறத வெறுக்கிறோமா? நம்ம சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்க செப்பல் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் செப்பல். அப்போ சர்ச்சு முடிஞ்ச உடனே விறுவிறுன்னு போய் அந்த செப்பலை போய் பார்த்தாங்க. சர்ச்சு முடிஞ்ச உடனே விறுவிறுன்னு போய் அந்த செப்பலை போய் பார்த்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் அப்பம் வரும்பொழுது செருப்பு, திராட்சரவசம் வரும்போது செருப்பு, ஆராதனை செய்யும் போது செருப்பு, வேதவசனம் கொடுக்கும் போது செருப்பு, இதெல்லாம் வரும்போதெல்லாம் எதுங்க ஞாபகம்? செருப்பு. என்ன ஆராதிச்சிருப்பாங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் கொண்டுட்டு வராதிங்க. விசுவாசி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொண்டுட்டு வராதிங்க. அப்பனே உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? விசுவாசி மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாதியில் எழுந்து போகிறவங்க போட்டு போயிட்டா என்ன ஆயிரும்? 2000 செப்பல் போயிருமே. திடீர்னு பாதியில் சகோதரி எழுந்து போய் மாட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன கஷ்டம்? சரி போட்டுமே, நம்ம சகோதரி தானே போட்டு போயுமே. தனக்கு உண்டானதெல்லாம் எதெல்லாம் வெறுக்கிறோம் தெரியுமா? பைபிளை வெறுத்துடுறோம், பைபிளை வச்சுட்டு போயிடுறோம், அது மேலே ஞாபகமே வர்றதில்லை. பாட்டு புஸ்தகத்தை வச்சுட்டு போயிடும், அது மேலே ஞாபகமே வர்றதில்லை. நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வச்சுட்டு போயிடுறோம். தேவையான செல்போனை கொண்டுட்டு போயிடுறோம், தேவையான பேக்கு கொண்டு போயிடுறோம், தேவையான பொருட்களை கொண்டுட்டு போயிடுறோம். எதெல்லாம் தேவையில்லை? பைபிள் தேவையில்லை, பாட்டு புஸ்தகம் தேவையில்லை, இதைத்தான் நம்ம வெறுக்கிறோம். கவனமா இருக்கணும். நான் எதை கொண்டு வந்தேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, தனக்கு உண்டானதெல்லாம் இருக்கணும். எதை இருக்கணும்? தேவனுக்கு விரோதமாக தேவனை சார்ந்து கொள்வதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் வெறுக்கணும். அதை வெறுத்தாதான் நீங்க தேவனுடைய சீசனா இருக்க முடியும். உண்மைதானே? தேவனை தேடுவதற்கும் தேவனை பின்பற்றுவதற்கும் உங்களுக்கு எது தடையா இருக்கோ அதை வெறுக்கணும். அதை தவிர மீதி எல்லாம் வெறுத்துட்டு போயிடுறோம். தேவனை நேசிப்பதற்கும் தேவனை விரும்புவதற்கும் தேவனோடு கூட உறவாடுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் வெறுத்துடுறோம். கவனமா இருக்கணும், இல்லையா?
எல்லாவற்றையும் வெறுத்து விடணும் அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாத்தையும் வெறுக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திற்காக எல்லாவற்றையும் என்ன செஞ்சேன்? வெறுத்தேன்றார். அவரோடு கூட ஆளுகை செய்யணுங்க. அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அவருடைய பாடுகளின் ஐக்கியமா இருக்கணும். அவருடைய மகிமையில நான் பங்கு பெறணும். இதுக்கெல்லாம் எதெல்லாம் தடையா இருக்கோ, என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய படிப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், இதெல்லாம் தடையா இருக்குமானா அது எனக்கு தேவையில்லைன்றார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை வச்சுட்டு சம்பாத்தியம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுக்கல, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அது தடையா மாறிடக்கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் என்பது தேவனை தேடுவதற்கு தடையா மாறிடக்கூடாது. எனக்கு கொடுத்திருக்கிற செல்வாக்கு என்பது தேவனை தேடுவதற்கு தடையா மாறிடக்கூடாது, இல்லையா? அதெல்லாம் வெறுக்கணும். தேவனை தேடுவதற்கு எதெல்லாம் எனக்கு தடையா இருக்கோ அதன் மேல எனக்கு வெறுப்பு உருவாகணும். நீங்க வெறுத்துருங்கன்னா அது உங்களை ஆளுகை செய்யாது. ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதுல ஜெயிக்கணும்னா, நீங்க தேவனோடுக்குள்ள அதிகமான உறவு கொள்ளணும்னா, நீங்க அதை ஜெயிக்கணும்னா அது மேல உங்களுக்கு வெறுப்பு உருவாகணும். அது மேல நீங்க வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அது மேற்கொள்ளாது. அதை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை மேற்கொண்டுரும். உண்மைதானே? அது வெறுக்கணும். வெறுத்தா உங்களை மேற்கொள்ளாது. அப்ப என்ன சொல்றார்? அவருடைய சீசர்கள் யார் என்று சொன்னா, எல்லாவற்றையும் வெறுக்கிறவங்க அவருடைய சீசரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம், இல்லையா? அதுக்கப்புறம் நாம் அவருக்குள், அவர் என்ன சொல்றார்? நீ என்னுடைய சீசர் என்று சொல்லுகிறார். அவருடைய சீசரை துன்பப்படுத்தினாங்க. அப்ப நாம் அவருக்குள் யாரா இருக்கிறோம், இல்லையா? சீசர்கள் யார் என்பதை நம்ம படிச்சோம். இப்ப நாம் அவருக்குள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 26, 27 அப்படி படிக்கிறோம். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறோம், இல்லையா? நாம் அவருக்குள் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம் என்று சொன்னா, நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். நாம் தனித்தனியே எப்படி இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். இதை புரிஞ்சு கொள்ளணும். நான் கிறிஸ்து நமக்கு சரீரமாக இருக்கிறார். நான் அந்த சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறோம். நான் அந்த சரீரத்தில் நான் கண்ணா இருக்கிறேன், காதா இருக்கிறேன், மூக்கா இருக்கிறேன், காலா இருக்கிறேன். இதெல்லாம் சரீரத்தினுடைய அவயங்களா நம்ம இருக்கிறோம், இல்லையா? நாம் அவருக்குள் அவயவங்களா இருக்கிறோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது, இல்லையா? 2வது என்ன வாசிக்கிறோம்? சகரியா 2:8 நான் சொல்றேன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். சகரியா 2:8 சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், இல்லையா? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வாசிக்கிறோம். நாம் அவருடைய கண்மணியாக இருக்கிறோம். அவ்வளவு சீக்கிரமா என்னை யாரும் தொட முடியாது. ஏன்? நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் அவருக்குள் இருப்பதனால என்னை யாரும் தொட முடியாது. இந்த உத்தரவாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 25:40 வாசிக்கிறோம், இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம், இல்லையா? இந்த சிறியரில் எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? மேல வாசிக்கிறோம், நான் பசியா இருந்தேன், நான் உணவு ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், அது இல்லாம நிறைய விஷயம் சொல்லிட்டே வர்றார். இதெல்லாம் இல்லாது இருக்கும் பொழுது இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அவருக்குள் நாம் செய்கிற விஷயங்கள், நாம் எதை செய்யறோமோ அது அவருக்கே செய்யறோம். 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் வாசிக்கிறோம். நம்ம தேவனுடைய ஆலயம். யோசனை பண்ணி பாருங்க, நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், நான் அவருடைய சரீரமாய் இருக்கிறேன், நான் அவருடைய கண்ணின் மணியாக இருக்கிறேன், இல்லையா? உன்னை தொடுகிறேன் அவருடைய கண்மணியை, நான் அவருடைய கண்ணின் மணியா இருக்கிறேன். அதுக்கு அடுத்து வாசிக்கிறோம், நான் எதை செய்தாலும் அவருக்கே செய்கிறவராக இருக்கிறோம். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். அவருக்குள் நாம் இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதனால நம்ம எதை செய்யக்கூடாது? அவர் சொல்றார், அவர் என்ன சொல்லுகிற விஷயம், நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அப்ப நம்ம எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதை செய்யக்கூடாது பாருங்க. யாக்கோபு 4:11 அப்படி வாசிக்கிறோம். யாக்கோபு 4:11 கோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். போதும். சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். அப்படி பேசினா யாருக்கு விரோதமா பேசுற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீங்க. அப்படி பேசினா நீ எனக்கு விரோதமா பேசுற மாதிரி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அண்ணே சொல்ற, முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா. அந்த சவுல்
விசுவாசிகளை துன்பப்படுத்த போகும் பொழுது அவர் சொல்றார், முள்ளில் உதைக்கிறவனுக்கு கடினமா, நீ உதைக்கிறது யார தெரியுமா? அந்த இயேசு நான் தான் சொல்கிறார். அப்ப என்ன சொல்கிறார்? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்க. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசுவீர்கள்னா நீங்கள் தேவனுக்கு விரோதமா பேசுகிறேன்னு சொல்லி அர்த்தம். எபேசியர் 4:29 வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து பிறக்க கூடாதுன்னு வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை நீங்க பேசினீங்கன்னா நீங்க யார பேசுற மாதிரி தான். என்ன பேச மாட்டேன், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. கெட்ட வார்த்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? கெட்ட வார்த்தை நினைக்கிறோம். சரி, அது நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாதீங்க. தேவையில்லாத பேச்சு இல்லையா? தேவையில்லாத பேச்சு, நம்முடைய வாயில வரக்கூடாத வார்த்தைகளை பேசாதீங்க இல்லையா? விசுவாசிகளுக்கு நமக்கு ஒரு அழகு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள்னா இதைத்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு அழகு இருக்கு. தேவையில்லாத பேச்சுகள் பேசாதீங்க. நீங்க பாருங்க, நம்ம பேசுற பேச்சு எனக்கே விருப்பமா இருக்காது. நான் பேசுற பேச்சு எனக்கே அசிங்கமா இருக்கும். அதை நான் பேசுறேன்னா எப்படி இருக்கும்? கவனமா இருக்கணும். மனைவியை திட்டுறது, பிள்ளைகளை திட்டுறது, மற்றவங்களை திட்டுறது, இதெல்லாம் அநாகரிகமான ஒரு காரியம். தவறான பேச்சு வரக்கூடாது. கெட்ட வார்த்தை நம்ம பேசுவோமானா தேவனை பேசுகிறோம் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அடுத்து என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1-2 வரைக்கும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் நீங்களும் தீர்க்கப்படுங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதீங்க. அப்படி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பீர்களானா நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீங்க இல்லையா? மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. மற்றவர்களை குற்றப்படுத்துவோமானால் ஒன்னு புரிஞ்சுக்கணும், தெய்வத்தை குற்றப்படுத்துகிறதாக. ஏன்? அவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம். யாரையும் குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யாரையும் குறை சொல்வதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. யாரையும் தேவையில்லாத வார்த்தையில பேசுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி செய்வோமானால் நான் தேவனை பேசுகிறோம் என்பதை மறந்து போயிடக்கூடாது. பேசும்போதெல்லாம் யோசிக்கணும். ஒருத்தரை விரோதிச்சனா, ஐயோ நான் ஆண்டவரை விரோதிக்கிறேன். நான் ஒருத்தருக்கு விரோதமா கெட்ட வார்த்தை பேசுறேன்னா, ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமா பேசுறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள உருவாகுமானா நம்மளை போல அழகா இருக்க முடியாது. பேசணும், ஞானமுள்ளவங்களா இருக்கணும். பாருங்க, 1 யோவான் 3:15 வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்க கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெரிய விஷயத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல இல்லையா? பெரிய விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள். என்ன விஷயம்? பகைக்காதீங்க. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று சொல்லி வாசிக்கிறோம். பகைக்காதீங்க, பகை இருக்கக்கூடாது. அப்படி நான் பகைப்பேனானால் தேவனை பகைக்கிறேன். நான் பகைப்பேனானால் தேவனை பகைக்கிறேன் இல்லையா? 5:22 மத்தேயு 5:22 வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீழன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லாதீங்க, முட்டாள் என்று சொல்லாதீங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லாதீங்க, வீண் என்று சொல்லாதீங்க இல்லையா? தன் சகோதரனை வீண் என்று சொல்லாதீங்க. இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இவெல்லாம் வேஸ்ட், என்ன தம்பி, இவெல்லாம் வேஸ்ட், இவெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. புரியுதுங்களா? சின்ன பிள்ளைகளை கூட நீ உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லாதீங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லாதீங்க, மனைவியை பார்த்து சொல்லாதீங்க, கணவனை பார்த்து யாரையும் பார்த்து சொல்லாதீங்க, நீ வேஸ்ட், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆண்டு நமக்கு கொடுக்க போறது கிடையாது. மனைவியோ பிள்ளைகளோ கணவனோ யாரையும் நமக்கு கொடுக்க போறது இல்லை. பிரயோஜனமானவங்களை ஒன்றே ஆண்டு நமக்கு கொடுக்காம இருக்க போதில்லை. எது பிரயோஜனமோ அதை தான் கொடுக்காரு. அதனால யாரும் நினைச்ச கூடாது. வீண் என்று சொல்லாதீங்க, முட்டாள் என்று சொல்லாதீங்க, உன்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. பிரயோஜனமாக இருந்தா மட்டும் என்ன பண்ணிட போறோம்? ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு அமைச்சிருக்கிறார், வேற வழி கிடையாது. அது சந்தோஷமா ஏத்துக்கணும்.
அப்படிதான் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். இவ்வளவுதான் நமக்கு வருமானம், அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படும், அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போகும், அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, உன்னால எனக்கு எந்த வருமானமும் கிடையாது, உன்னால எனக்கு எந்த சமாதானமும் கிடையாது, ஒன்னும் சொல்லாதீங்க. தேவன் கொடுத்தது சந்தோஷமா எடுத்துக்கோங்க. அதை குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, ஏளனமா பேசாதீங்க, வீண் என்று சொல்லாதீங்க. எதையுமே வீண் என்று சொல்லிடக்கூடாது, அலட்சியம் பண்ணிடக்கூடாது. தேவன் நான் அப்படி சொல்லுவேன், தேவன் எனக்கு கொடுத்தது எதுவும் அசிங்கமாவோ அவமானமாவோ இதை கொடுத்துருப்பாரா? என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அது எப்படி பிரதர், எனக்கு தெரியாதா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை பார்க்கணும், எனக்கு தெரியாதா பிரதர்? நான் அசிங்கமான ஒரு பொண்ணை பார்த்துருவேனா? என் பிள்ளைக்கு பார்க்குற மாதிரி தானே உங்களுக்கும் பார்ப்பேன், அப்படிதான் சொல்லுவேன். உண்மை தானே சொல்றது? நானே இல்லை, நம்மளே அப்படி ஒரு நல்ல விஷயத்தை யோசிக்கும் போது நம்முடைய தெய்வம் நமக்கு கொடுக்கறத அவமானமும் அசிங்கமாகவும் கொடுத்துருவாரா? நம்ம வெக்கப்படக்கூடிய நிலைமையில் ஆண்டவர் கொடுத்துருவாரா? ஒன்றும் கொடுக்க போறது கிடையாது, அப்படி கொடுக்க மாட்டார். நம்மளை தலை நிமிர்ந்து வைப்பதற்கும் நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வார். வேற எதுவும் செய்ய போறது கிடையாது. அதை மனசுல ஆழமா பதிஞ்சுக்கணும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் வெட்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார். புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? முட்டாள் என்று சொல்லாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் சொல்றார் இந்த பரிசேயர். இந்த அப்போஸ்தலன் பவுல் அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் மனசுல வச்சு யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசுல வச்சு பவுல் ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே உம்முடைய சீசர்களை, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்க, தன்னை வெறுத்தவங்க, உமக்காக வாழ்றவங்க, உமக்காக உண்மையே பின்பற்றி வாழுகிறவரை நான் கொலை செய்ய முடியாத வந்த என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அப்படிதான் கேட்டிருப்பாரு. கண்ணீர் விட்டு கதறி இருப்பார். நான் செய்தது பெரிய தவறு, ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படிப்பட்ட ஜனங்களை கொலை செய்ய முடியாத போனேன். இந்த தெய்வத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளை கொலை செய்வதற்காக நான் முயற்சி பண்ணி வந்தேன். என்னோடு கூட நிறைய பேர் வந்தாங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே நீர் என்னை சந்திச்சிருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனாலதான் அடுத்து வாசிக்கும் பொழுது அவர் கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்று உடனே பிரசங்கம் பண்ணினார். அதே ஊர்ல பிரசங்கம் பண்ணினார். அந்த அளவுக்கு வைராக்கியம் வந்ததுக்கு காரணம் என்ன? அவருடைய ஜெபம். அவருடைய ஜெபம் அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினது. அவருடைய ஜெபம் அப்படியே வாழ்க்கையை மாற்றினது. கண்ணு குருடாதான் இருக்கிற குருடாகவே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, உம்முடைய சமூகத்தில் நிற்கிற என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கண் குருடாக்கப்பட்ட நிலைமையில ஜெபிக்கும் பொழுது தேவன் சவுலை சந்தித்த வாழ்க்கை மாறினது. அநேருக்கு தேவன் சாட்சியாக வைத்தார். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கு என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவிசுவராக ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வல்லமை உள்ள கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார் என்று சொன்ன வேத வசனத்தின் அடிப்படையில் பவுலுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தது. ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறினது என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் ஜெபித்த ஜெபத்தை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அவர் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி தன்னுடைய குறைகளை சொல்லி தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையுள்ள தெய்வத்தை பின்பற்றினதுனாலே அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டானது. அநேருக்கு சாட்சியாக இருந்தார். எதற்கு எதிராக நின்றாரோ அதை பிரகடனப்படுத்த முடியாக, அதை பிரசித்தப்படுத்தக்கூடிய வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தார் என்பதை நினைவுறக்கூடிய கிருபைகளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தாரும். பல சூழ்நிலையில நாங்கள் இப்படிப்பட்ட நிலைமையுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல நிலைமையில் உங்களுடைய வாழ்க்கை இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, தெய்வ பக்தி உள்ளவர்களாக, கர்த்தருக்கென்று பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டியாலும். பவுல் ஜெபம் பண்ணியதை போல ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் நினைவுறக்கூடிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ளவர்களாக ஜெபிக்கிற வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டும்.
அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டு வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் அனைவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய நாம மகிமைக்கென்று இருப்பதற்கு ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டியுள்ளோம். மீதியான நேரத்தில் நடக்க இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் உடைய வல்லமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். வாலிப பிள்ளைகள் அந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கிற வாலிபர்கள் கூட்டத்திற்கு அதுக்கு பிராக்டிஸ் பண்ண இருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். அப்படி செய்ய போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தர் மேய்ப்பு ரட்சகருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.